கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேமஸ் தேங்காய் பால் தான். இன்றைக்கி தேங்காய் பால் வந்து ரொம்ப எல்லாம் கம்மியாயிடுச்சு. செய்கிற பக்குவமும் இப்போ பழையபடி இல்லை. இதில் வந்து வெல்லம் 90% வெறும் தேங்காய் ஆட்டி புழிஞ்சு பால் எடுக்கிறோம். 10% பருத்தி விதை, சுக்கு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாமே பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ட்ரிங்கு, நல்ல உணவு. இப்போ டீ, காஃபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த தேங்காய் பால்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ பார்த்தா டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சு அந்த மாதிரி ஐட்டம் வரும். அதில் உடம்புக்கு கெடுதல். ஆனால் இது வந்து நெஞ்சுக்கு பலம், வாய் புண்ணு, வயிறு புண்ணு ஆறும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பானம். தேங்காய் பாலுக்கு இந்த பருத்தி பாலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? தேங்காய் பால்ன்றது 90% தேங்காய் பால், பால் புழிஞ்சு பால் எடுக்கிறது தான். பருத்தி பால்ன்றது 90% பருத்தி விதை. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் பருத்தி நைட்டு ஊற வச்சு காலையில் ஆட்டி புழிஞ்சு பால் எடுத்து வெல்லம் கருப்பட்டி போட்டு குடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல. தேங்காய் பால்ன்றது 90% தேங்காய் புழிஞ்சு ஆட்டி பால் எடுக்கிறது தான். என் பேர் செந்தில் குமாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக இந்த இடத்துல தேங்காய் பால் கடை போட்டிருக்கேன். கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேமஸ் தேங்காய் பால் தான். இன்றைக்கி தேங்காய் பால் வந்து ரொம்ப எல்லாம் கம்மியாயிடுச்சு. செய்கிற பக்குவமும் இப்போ பழையபடி இல்லை. இதில் வந்து வெல்லம் 90% வெறும் தேங்காய் ஆட்டி புழிஞ்சு பால் எடுக்கிறோம். 10% பருத்தி விதை, சுக்கு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாமே பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ட்ரிங்கு, நல்ல உணவு. இப்போ டீ, காஃபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த தேங்காய் பால்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ பார்த்தா டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சு அந்த மாதிரி ஐட்டம் வரும். அதில் உடம்புக்கு கெடுதல். ஆனால் இது வந்து நெஞ்சுக்கு பலம், வாய் புண்ணு, வயிறு புண்ணு ஆறும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பானம். தேங்காய் பாலுக்கு இந்த பருத்தி பாலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? தேங்காய் பால்ன்றது 90% தேங்காய் பால், பால் புழிஞ்சு பால் எடுக்கிறது தான். பருத்தி பால்ன்றது 90% பருத்தி விதை. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் பருத்தி நைட்டு ஊற வச்சு காலையில் ஆட்டி புழிஞ்சு பால் எடுத்து வெல்லம் கருப்பட்டி போட்டு குடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல. தேங்காய் பால்ன்றது 90% தேங்காய் புழிஞ்சு ஆட்டி பால் எடுக்கிறது தான். இது இப்போ யாரில் இப்போ அதிகமாக உங்களை விரும்பி வந்து குடிக்கிறோம்? இப்போ பழைய ஆளுங்க வந்து இப்போ இன்றைக்கி வந்து சுகர் பேஷண்ட் நிறைய பேர் குடிக்கிறாங்க. பழைய ஆளுங்க வந்து விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பசங்க நன்மை தெரிஞ்சவங்க வந்து ஆமாம், இப்போ இருக்கிற பசங்க வந்து குடிச்சு பழகிட்டாங்கன்னா அது ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதோட இது தெரியுது. தினமும் அந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு அந்த 20 ரூபா காசுக்கு நீங்கள் இதே கொடுக்குறீங்களா? ஆமாங்க, அது டீ காஃபி பண்ணி 20 ரூபா 25 ரூபா ரேஞ்சு போகுது. நம்ம அதே ரேஞ்சுக்கு கொடுக்குறோம். தரமான இதுதான் கொடுக்குறோம். இது போக சுண்டல் அந்த மாதிரி. ஆமாம், சுண்டல் ஒரு நாளைக்கு கருப்பு சுண்டல், ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, ஒரு நாளைக்கு வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டு நவதானிய ஐட்டம், மிக்சிங் ஐட்டம். இப்போ சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தாலே இந்த பப்ஸ் அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. ஆமாங்க, இப்போ அது வந்து இந்த மாதிரி சுண்டல். ஆமாம், சுண்டலில் இப்போ வீட்டில் இப்போ யார் வேக வச்சு சாப்பிட்றாங்க? இப்போ அந்த மாதிரி நம்ம தனியாக வேக வச்சு தாளித்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுவும் 20 ரூபா தான். மொத்தமாக ஒரு 25 ரூபா இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆமாங்க, சுண்டல் 20 ரூபா, பால் 20 ரூபா. நூல் மில்லு ஜாஸ்தி இருந்தது. எல்லா மில்லு பக்கத்துலேயும் தேங்காய் பால் விற்பாங்க. அப்போ என்ன மில்லுக்கு வேலைக்கு போகிறோம், கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 பால் 3 பால் கொடுத்தாங்க. அது பஞ்சு உள்ளே இருக்கிற டஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணும். காலையில் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். நெஞ்சுக்கு நல்ல பலம். இது வெள்ளம் தான் சேர்த்துறோம். சளி, ஆமாம், சளி இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். சளி இருந்தால் நிறைய சுக்கு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாமே பொடி பண்ணி சேர்த்துறோம். இது கடை எப்போல்லாம் இருக்குங்கண்ணா? கடை சாயந்தரம் மட்டும்தாங்க. சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். பார்த்தீங்கன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் நாங்கள் வெள்ளிங்கிரி போயிடுவோம். நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம். போய் அன்னதானம் நைட்டு, காலையில், மதியம் மாதம் அன்னதானம் பண்ணிவிட்டு அதையும் சேவையாக பண்ணுறீங்க? ஆமாங்க, அது நான் ஒரு 22 வருஷமாக போயிட்டு இருக்கிறேங்க. பெரியவரில் கிட்டத்தட்ட 65-70 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் வயசாகி காலமாயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு 5-6 பேர் இது ரெகுலராக மாதம் பண்ணுறோம். வெள்ளிங்கிரி மலைக்கு போய் அன்னதானம் பண்ணி. கடை வந்து கரெக்டாக எங்கன்னா இருக்குது? இது கடை கரெக்டாக போத்தனூர் கடை வீதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இருக்குது. நம்ம கடையை தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். போத்தனூர் ரயில்வே ஜங்ஷன். செல் நம்பருங்க? 9994299353. பானம்
இதை வந்து சாப்பிடுங்க. ரெகுலராக வந்து வீட்டில் செய்ய முடியாது, அதனால் நம்ம செஞ்சு வைக்கிறோம். குறைஞ்ச வேலை தான். வந்து சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஆண்டவனை பார்த்துக்கிறேன். நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி.